ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்று நான் சேமியா ரவை தான் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு மெத்தட் போட்டிருக்கேன், இது செகண்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொட்டினதை கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பை நான் அந்த வெங்காயத்திலே போட்டு வதக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வெங்காயம் வதங்கினது. இதுக்கு தேவையான அளவு வாட்டர், இந்த கப்புக்கு ஒரு 1.25 கப் அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலையை, வறுத்த நிலக்கடலையை தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை அதில் தட்டியேன். தண்ணி கொதித்ததும் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் அதில் வைக்கப்போம். இது தண்ணி கொஞ்சம் கொதிக்க வரும்போது அதை வச்சிடணும். அப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த தேங்காய் துருவலை போடணும். அப்புறம் தேங்காய் துருவல் கொதித்ததை நம்ம எடுத்து வச்சு சேமியாவை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரவை பருவத்துக்கு அதை ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடலையில் நம்ம தண்ணி கொஞ்சம் கொதிக்க முன்னாடி போட்டால் தான் கடலை முந்திரி பருப்பரை அதில் வேகும். அதனால தான் நான் அந்த டைமில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக சேமியா ரவை ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.